ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் இல்லத்துக்கு தான் வந்திருக்கேன். சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியோட தான் வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். அதே மாதிரி இப்போ நம்ம வரலட்சுமி நோன்பு பற்றி பதிவுகள் போட்டோம். அது அழகாக ரொம்ப செக்மெண்ட்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கான கேள்வி சார் அதே மாதிரி லக்ஷ்மி சம்மந்தப்பட்டது தான். நம்ம அஷ்டலக்ஷ்மிகள் பொதுவாக மக்கள் வணங்குறாங்க இல்லையா? அதில் பர்டிகுலராக தனலக்ஷ்மி வழிபாடு எப்படி செய்யணும், தனலக்ஷ்மி வழிபாடு செய்யறதால என்ன பலன்? இப்போது நம்மக்கிட்ட என்னென்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம அலுவலகத்தில் பாரம்பரிய புத்தகங்கள் குவிந்து கிடக்கிறது. அதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைய காலகட்டத்திற்கேற்ப கலியுகத்துக்கு மக்களுக்கு புரிகிற வரையிலும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த தசமக வித்யா அப்படின்னு ஒன்று இருக்கிறது இல்லையா? இதில் இறைவன் இறைவியினுடைய தோற்றங்களை பற்றி அழகான படங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்ததுமா. தஞ்சாவூருடைய சரபோஜி மஹால் இருக்கு இல்லையா? அங்கே சரஸ்வதி மஹால் அப்படின்ற நூலகம் இருக்கிறது. அதில் நம்ம பழைய தஞ்சாவூருக்கு பழைய பெயிண்டிங்க்கு நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் நமக்கு நிறைய கிடைத்தது. அதில் ஒவ்வொரு லக்ஷ்மியினுடைய ஆதித்தன்மையில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி லக்ஷ்மியை வழிபட்டார்கள் அப்படின்றதுக்கு நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைத்தது. ஒருவேளை மகாலட்சுமி பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறதால நமக்கு கிடைக்கிறதோ என்னவோ தெரியல. ஏன்னா நம்ம எதை ரொம்ப பொக்கிஷமான கட்டாயமா நிச்சயமா. அப்போ என்னன்னா, நம்ம எதை தேடிட்டு இருக்கோமோ அது நம்மளையும் தேடும்னு சொல்லுவாங்க. அது போல நமக்கு அந்த ஒரு அருமையான புத்தகம் நமக்கு ஒருவரால் கிடைத்தது. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாமா, இதில் லக்ஷ்மிகளுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம தனலக்ஷ்மி உருவத்தை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அம்பாள் இப்படி கையை அபயவரதம் வச்சுருப்பாங்க, அதில் இருந்து நாணயங்கள் கொட்டும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, அம்பாள் அபயவரத ஹஸ்தத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க கையிலிருந்து நாணயம்லாம் எதுவுமே கொட்டலை. அம்பாள் பார்த்தீங்கன்னா இப்படி அபயக்கரம் காட்டி இன்னும் ஒரு கரத்தில் மடியில் பெட்டியில் தங்க நாணயத்தை வச்சுருக்காங்க. குடம் மாதிரி தான் சார் நம்ம யூசுவலா வச்சிருப்போம் இல்லையா? ஆனா இவங்க மடியில எப்படி இருக்குன்னா, பெட்டிக்குள்ள நகைகள் நாணயம் வைத்து இடது கையை இப்படி மறைத்து வலது கையால் ஆசிகள் செய்வது போன்ற ஒரு காட்சி. இதோடு பாத்தீங்க அப்படின்னா 8 யானைகள் அம்பிகையை கங்கை நீரால் நீராடுவது போன்ற ஒரு தோற்றம். அந்த இமேஜ் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். நிறைய இருக்குது, அதை படிப்படியாக கொடுப்போம். இப்போ எப்படி நம்ம மீன் வடிவ மகாலட்சுமி சொன்னோம் இல்லையா? அது போல் இதெல்லாம் நம்ம வரைந்து கண்டிப்பாக மக்களுக்கு கட்டாயமாக கொடுக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரியணும்னா, அதில் போட்டிருக்கக்கூடிய குறிப்புகள், நாணயத்தில் லக்ஷ்மி தேவியினுடைய முகம் பதித்து முன்னோர்கள் வழிபட்டு செல்வத்தை பேறு பெற்றார்கள் அப்படின்னும், அதே போல வைசிய குணமுள்ள வியாபாரிகள் அம்பிகையினுடைய திருமுகம் பதித்த நாணயத்தை குவியலாக்கி அதையே மகாலட்சுமியாக வழிபட்டு அதிலிருந்து சில நாணயங்கள்ல வியாபாரத்துல முதலீடா போட்டு அதிக லாபம் எடுத்தார்கள் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்புகள் இருக்கிறது. இப்போ இதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இப்ப தனம் அப்படின்னாலே செல்வம். இப்ப அந்த காலத்துல தனம் என்பது பொற்காசுகள் தானே, பொற்கிழிகள் தான் அந்த இடத்துல ஒரு அங்கீகாரத்தினுடைய வெளிப்பாடு. அப்பவே அந்த இடத்துல அம்பாளுடைய தோற்றம் ஏன் அப்படி அமைந்திருக்குன்னா, அந்த ஒரு படத்தினுடைய தோற்றத்தினுடைய மூல கருத்தை தான் நம்ம உள்வாங்கணுமே தவிர படத்தை பார்த்து வேண்டிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கல்வெட்டுகளை போய் பார்க்கறோம்னா, கல்வெட்டுல இருக்க அழகு பார்க்கல, அதோடைய மூல கருத்து என்ன சொல்ல வருது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தனலட்சுமியினுடைய மூல கருத்து என்னன்னா, பணப்பெட்டியையும் நாணயத்தையும் நகையையும் வழிபடுங்கள் என்பதுதான் அதோடைய மூல கருத்து. நான் எதுல இருக்கேன்னா இதுல தான்ப்பா இருக்கேன். ஸோ நீங்க என்ன உருவத்தை பார்த்து நீங்க வேண்டதை விட என்னுடைய உயிரோட்டம் இதில் தான் இருக்குது அப்படின்னும், நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். என்னன்னா, வலது கை என்றால் வரவு, இடது கை என்றால் செலவு. ஸோ என்னைக்குமே இடது கையிலிருந்து பணம் கொட்டக்கூடிய நாணயம் கொட்டக்கூடிய மகாலட்சுமியை வீட்டில் வைக்கக்கூடாது, வலது கையிலிருந்து கொட்டக்கூடிய மகாலட்சுமியை வைக்கலாம்.
இடது கையில பூரண கும்பமோ இது மாதிரி வைக்கிறதா நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது வந்து வடநாடுகள் படத்தை பார்த்து நான் அதை முடிவு பண்ணேன். அந்த ஆந்தை லட்சுமி இருக்கு இல்லையா, அதுல எப்ப பார்த்தாலுமே இடது கை வந்து தனியா தெரியாது, அதுல வந்து கலசம் இது மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. அப்போ இந்த நாணய குவியலும் தங்க நகையும் அவங்க வந்து பெட்டியில இருக்குது. இந்த கான்செப்ட்ல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூஜை பண்ணியிருக்காங்கன்றது தான் அதனுடைய மூல கருத்து. இது படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் லிங்க் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு நண்பர் இருக்காரு. நான் வந்து தங்க நகை எல்லாமே போயிட்டு அப்படி தான் வாங்குவேன். ஒரு மொத்தமாக தங்கம் விற்கிறவர் வீட்டில் வாங்குவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமுதாயத்தில் பெரிய தங்க நகை விற்பவர்கள். அவங்க தான் நம்ம அடகெல்லாம் கொண்டு அவங்க கிட்ட தான் வைப்போம். ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம். அதில் அவங்க வழிபாடு எப்படி இருக்குமா, பிஸ்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அவங்க வழிபடுவாங்களாம். தங்க பிஸ்கெட்டை வச்சு. இப்போ அவங்க கிட்ட நமக்கு எப்படி இவ்வளவு செல்வம் சேருதுன்றத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருமே பார்ப்போம் இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காயிலேருந்து பூசணிக்காயிலேருந்து சுண்டக்காய் வாங்காய் வரை விளக்கு போட்டு பார்ப்போம். ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த அறியாமையிலிருந்து உண்மையாகவே மக்கள் நீங்கணும்னு தான் நான் ஆன்மீக பரிகாரத்துக்கு என் நேரமே இல்லைன்னாலும் கூவி கூவி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ என்னன்னா இந்த நகையை வச்சு அவங்க நகையை ஈர்க்கிறாங்க அப்படின்னும் போது நாமளும் அதையே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ எல்லார் வீட்லேயுமே 1 கிராம் முதல்ல நான் தங்க நகை வாங்கிட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 1 கிராமை வச்சு 10 கிராம் இழுக்க முடியும் என்பது தான் அந்த தனலட்சுமியினுடைய உட்பொருள். அது வந்து புரியலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே இழுக்கிறோம், திரும்ப ஃபோட்டோவிலே போய் நிற்கிறோம். நான் சொல்கிறது புரியறதா? அப்போ என்னன்னா அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வரலட்சுமி விருதெல்லாம். அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ என்னன்னா தனலட்சுமி எதில் இருக்கிறார்? தனத்தில் இருக்கிறார். தனம் என்றால் தங்கம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. செல்வ நிலை வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கேற்ப ரூபா நோட்டுகள் மாறும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குது? தங்க நாணயமாகத்தான் இருந்திருக்கிறது. ராஜாக்கள் கூட கொடுப்பாங்க. அப்போ அந்த பொற்காசுகளில் தனலட்சுமி வீற்றிருக்கிறாள். அதுபோல நமக்கு வந்து நார்மலாக நகைகளில் அவள் வீற்றிருக்கிறாள். அப்போ இந்த தோற்றம் என்பது அவளை வசீகரிக்கக்கூடிய தோற்றமாக இருக்கிறது. அதை நம்ம வரைய கொடுத்துருக்கோம். நம்ம கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பொதுமக்களுக்கு காமிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தனம் என்றாலே வெள்ளிக்கிழமை தான். இப்போ வெள்ளிக்கிழமைனாலே முதல்ல சுயநலம் இருக்கணுமா பண விஷயத்தில். பணத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்க வாஸ்து பார்க்கும் பொழுது பை அப்படியே சட்டையில் அப்படியே இது பண்ணி போடுறது, பெட்ரூமில் அப்படியே கழட்டி வைக்கிறது, இந்த நகைக்கும் பணத்துக்கும் ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலனாலே நோய் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையில் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை டைம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம நிறையா வந்து மகாலட்சுமி பற்றி சொல்லியிருப்போம். அப்போது ஒரு வெள்ளி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை ஒரு செயினாக இருக்கலாம் அல்லது ஒரு நாணயமாக இருக்கலாம், இதை போட்டு அதை தனலட்சுமியாக பாவித்து நம்ம மகாலட்சுமியோடைய மூல மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அது மிகப்பெரிய வசியம். அந்த ஆபரணத்தையே நம்ம மகாலட்சுமியா பாவனை பண்ணி அப்படி அதை உருவேற்றி நம்ம போடும் பொழுது தான் அது பெருகும். அப்போ அதை பண்ணும் பொழுது அது நம்ம உடலோடு சம்பந்தப்படும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றி. அப்போ என்னன்னா நாம் ஒவ்வொரு முறையும் நாணயங்களை குவியலாக்கி, இப்போ வந்து தங்க நாணயம் தான் கிடையாது, வெள்ளி நாணயமும் வைக்கலாம். ஏன்னா அதுவும் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் ரகமான பொருள் தானே. ஸோ வெள்ளி நாணயத்தையும் தங்க நாணயத்தையும் குவியலாக்கி நம்ம வைக்கலாம். குவியல் மாதிரி வைக்க முடியல, இல்லை என்ன சார் பண்ணலாம்? அதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர சந்திரனுடைய மிக முக்கியமான தானிய வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து முதல்ல குவியலை வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற வெள்ளி நாணயத்தை ஒரு தங்க நாணயத்தை வச்சோன்னா அது ஒரு குவியல் மாதிரியே தெரியும். ஏன்னா இந்த பச்சை அரிசிக்கு ஈர்க்கும் தன்மை உண்டு. அதனால தான் கலசம் வைக்கும் பொழுது கீழே பச்சை அரிசியை கொட்டுறாங்க. அதற்கு பிறகு வாசனை மலர்களால் அர்ச்சனை பண்ணி பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டுட்டு நாம் அந்த நகைக்கு உரிய மரியாதையை கொடுத்தோம்னா மிகப்பெரிய வெற்றிமா. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய பணக்காரர்களுடைய தொடர்பு நிறைய உண்டு. அதில் நிறைய நம்ம வந்து வாஸ்து பார்க்கும்பொழுது பணப்பெட்டகங்கள் இதெல்லாம் நான் சரியாக வச்சுருக்கேன், நாங்கள் ஏன் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த இரவு நேரத்தில் மட்டும்தான் அவங்க பணம் என்றாங்க. பணத்தை வந்து குடும்ப நபரை தவிர வேறு யாரிடத்திலும் அவர்கள் என்ன செய்வதில்லை, காட்டுவது கிடையாது. அது என்ற இடம் வந்து பூஜை ரூமாக தான் இருக்குது. சரிங்களா, இடம் பூஜை ரூமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்க நகை பணத்தில் வட்டி கடையில் உயர்ந்த சமூகத்தினர் பணப்பெட்டகத்தை பூஜை ரூமில் தான் வைக்கிறாங்க.
அவங்க லாக்கர் அங்கே தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே பூஜை ரூம் இருக்கிறதுலே அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் பிளேஸ் இல்லையா? ஏன்னா அங்கே தான் தங்கம், வைரம், வெள்ளி எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இருக்குமா. அப்போது நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை ரூம் போடுறேன்றாங்க. அவங்க பூஜை ரூம் போடுறாங்கன்னா அதை பெரிய விஸ்தாரமாக லாக்கர் வைக்கிற மாதிரியே போடுறாங்க. நம்மளால் 5க்கு 5 6க்கு 6ன்னு போட்டு துணியை கூட இடம் இல்லாமல் போட்டுட்டு இருக்கிறத எல்லாத்தையும் பத்தாது கொண்டு போய் வைக்கிறாங்க. இதெல்லாம் தவறு. ஆகையினால் உடனே பூஜை ரூமில் பணப்பெட்டகத்தை வைக்கலாமான்னு கேட்கப்படாது. அதற்கான அமைப்பை வாஸ்துபடி அமைச்சிட்டு தான் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணணும். இப்போதைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாணய குவியலாக்கி, தங்க நகையை குவியலாக்கி அர்ச்சித்து வழிபட வெற்றி உறுதி. ஸோ இரவு சுக்கிர உரையில் வழிபட்டால் செம்ம ரிசல்ட் உறுதியாக இருக்குமா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். தனலட்சுமி வழிபாடு ஒரு புதுவிதமான திருவுருவ படம் கூட அம்பிகையோடது இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மக்களுக்காக நீங்க சீக்கிரமே அந்த படத்தை வந்து வெளியிடணும். ரொம்ப நல்ல தகவல் சார். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம். ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும். நவகிரகங்கள்னா என்ன, அது எப்படி உருவாகுது, நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது, அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும். ஆல்ரெடி போன வருடம் 150 மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கோம். இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணைபவருக்கு அனுதினமும் வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம். டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்புப்படி எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணுன்றத அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம். ஆகையினால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்.